ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி கதை சொல்கிறேன். இது பார்ட் 2. பார்ட் 1 இந்த வீடியோ ரிலேட்டட் வீடியோவில் இருக்கும். அந்த குட்டி கதை என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் யாருன்னா புதுசாக வந்தீங்கன்னா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் உங்களை சிரிக்க வைக்கும், சிந்திக்க வைக்கும். அது என்ன கதைன்னாக்கா, நம்ம பெற்றோர்கள் பற்றிய கதை தான் இது. என்னன்னா, நம்ம பெற்றோர்கள் இருக்கும்போது அவங்க வந்துட்டு என்ன சொன்னாலும் நம்ம கேட்குறதில்ல, டைம் கொடுக்குறதில்ல அவங்களுக்கு. தயவு செஞ்சு நீங்கள் அந்த தப்பு பண்ண போகாதீங்க. அவங்கள கிட்ட உட்கார்ந்து கேளுங்க. அம்மா அப்பா உங்களுக்கு லைஃப்பில் என்ன வேணும், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. இதை நான் ஏன் சொல்கிறேன்னாக்கா, ஒரு நிமிஷம் லைனில் இருங்க. இது எங்கள் அம்மா. இவங்ககிட்ட நான் கேட்டேன், அம்மா உங்களுக்கு என்ன வேணும்னு. அவங்க எதுவும் சொல்லலை. நீயே எனக்கு ஒரு பெரிய பரிசுடான்னாங்க. ஆனால் நான் அவங்களுக்கு வேணுமானது நான் புரிஞ்சுக்கினேன். அவங்களுக்கு ஒரு தங்க வளையல் வேணுமா இருந்தது. நான் சொன்னேன் அவங்களுக்கு, அம்மா நான் வந்துட்டு உனக்கு ஒரு தங்க வளையல் செஞ்சு போடுறோம்மா அப்படின்னு சொன்னேன். அவங்க சிரிச்சுட்டே அமைதியாயிட்டாங்க. ஆனால் அந்த டைம் ஆனது கொஞ்சம் காலம் மீண்டு போனது. அந்த நேரத்தில் நம்மக்கிட்ட காசு இருக்கல, ஸ்ட்ரகிள் பண்ணேன். அந்த டைமில் அந்த பிட்வீனில் அம்மா இறந்துட்டாங்க. ரொம்பவே மனசு கஷ்டம் ஆயிடுச்சு. அம்மாவுக்கு தேவையானதை என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. இது நான் உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, தயவு செஞ்சு உங்கள் பெற்றோர் இருக்கும்போது அவங்கக்கிட்ட உட்காந்து ஒரு 5 மினிட்ஸ் அவங்கக்கிட்ட பேசுங்க. அம்மா உங்களுக்கு என்ன தேவை, என்ன வேணும் பேசுங்க. ஏன்னா இதை நான் சொல்ல விரும்புகிறது, நான் எதுக்கு நான் இது சொல்கிறேன்னாக்கா, நான் வந்துட்டு வேலை பண்ணிட்டு இருக்கும்போது அம்மா பேசிட்டு இருப்பாங்க. வேலை டென்ஷன், ப்ரெஷரு கேட்க மாட்டேன். ஆனால் இப்போது அம்மா வந்து ஒரு வார்த்தை பேசுவாங்களா நம்மக்கிட்ட அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு உங்கள் அப்பா அம்மா கிட்ட உட்காந்து பேசுங்க. பேசி அம்மா உங்களுக்கு என்ன வேணும், அப்பா உங்களுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதுவும் பெருசாக தேவையில்லை. நீங்கள் வந்துட்டு நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அவங்களுக்கு எதுவும் பெருசாக தேவையில்லை. ஆனால் இருந்தாலும் நம்ம ஒரு மகனாக அவங்கக்கிட்ட கேட்குறது ஒரே ஒரு வார்த்தை தான். அது என்னன்னா, அம்மா அப்பா அவங்களுக்கு என்ன வேணும், ஏது வேணும்னு கேளுங்க. நான் வேறு எதுவும் சொல்ல விரும்பலை. நன்றி.